கதையெல்லாம் அந்த காலம் உரைக்கிற முகம் மட்டும் இந்த காலம். You safe? You okay தானே? ஏதாச்சும் சொல்லு தானே ப்ளீஸ். Does it matter anymore? நான் அப்பவே செத்துட்டேன். சாரி தானியா நான் அழுதேன் கெஞ்சின். அவ கேட்க கூட பாய் கூட சொல்லாம போயிட்டா கோச். என்னால் அவளை தடுத்து நிறுத்தி எக்ஸ்பிளைன் கூட பண்ண முடியும். கோச் ஸ்டாக்கிய இனிமே என் வாழ்க்கையில தனியா இல்லை. ஏன் கோச் ஏன் எல்லாத்தையும் அவன்கிட்ட போட்டு உடச்சிங்க? இன்னும் 3 மாசத்துல என் சென்டென்ஸ் முடிஞ்சிடும். வெளியே போய் அவ கால் விழுந்தாச்சும் கான்ஃபிடன்ஸ் பண்ணியிருப்பேன். இப்போ அதுக்கு கூட வழி இல்லாம போச்சு. எல்லாம் கெடுத்துட்டீங்களே. நீ என் வாழ்க்கைக்கு அர்த்தம் இல்லை. நான் ஃபுட்பால் விளையாண்டு என்ன பண்ண போறேன் கோச்? என் அப்புறம் நான் மூஞ்ச பார்க்க முடியாமதான் வீட்டுக்கு வராம வெளியே சுத்திட்டு இருப்பேன். வீட்டுக்கு நம்ம கூட எனக்கு பிரச்சனை இல்லை. மிஞ்சி போனான்னா ஒரு 2 வருஷம் நான் சந்தோஷமா லேக்கா உள்ளுக்கு உட்காந்துட்டு வருவேன். திடீர்னு என்னை பார்க்க ஒருத்தர் வந்திருக்காரான். ஷாக் ஆகிட்டேன். யாருன்னு போய் பார்த்தா என் அப்ப. நினைச்சோ வா நாட் பேடா பாணி அப்பனுக்கு என் மேல பாசம் வந்துட்டு தீர்ந்துட்டான்னு நினைச்சேன். ஆறிட்டு பாசமா 2 வார்த்தை பேசுவான்னு பார்த்தாக்கா பாப்பா என்னப்பா வந்து 1 நிமிஷம் கூட ஆகல கிளம்புறீங்கன்னு சொல்றீங்க? என்னடா நான் என்ன உன்ன மாதிரி திருட்டு போயலா உள்ள வந்து உட்காரத்துக்கு? கௌரவமான குடும்பத்துலேருந்து வந்தவன்டா. என்ன பார்க்குற? ஐயோ என் பிள்ளை உள்ளே போயிட்டான், தின்னானா தூங்கினானா, நல்லா இருக்கானா நல்லா இல்லையா, என்னாச்சோ ஏதாச்சும் நினச்சி உன் மேலே கவலைப்பட்டீங்க வந்தேன்னு பார்க்குறியா? போடா போக்கத்த போயலா. அதான் உன் கோச் ஒருத்தவன் பேர் ஆர்யாவா சூர்யாவா, அவன் வந்து நான் பார்த்தான். உங்கள் பிள்ளை ஜெயிலில் இருக்கிறான், போய் பாருங்க சந்தோஷப்படுவான், அவனுக்கு ஊக்கம் வரும், வெங்காயம் வரும், புடலங்காய் வரும்னு என்னென்னமோ வசனமாக பேசினான். நான் பார்த்தேன். டக்குன்னு எனக்கு ஒரு ஐடியா தோணுச்சு. எனக்கு கொஞ்சம் பிரச்சனை இருக்குது, அதெல்லாம் முடிச்சுட்டு தான் போக முடியும்னு. என்ன பிரச்சனைன்னு கேட்டான். பண பிரச்சனை சொன்னேன். எவ்வளோண்ணா? 2000 என்ன உடனே மாற்றி விட்டுட்டான் லூசு பைய. வீட்லேருந்து இங்கே வர்றதுக்கு 360, இங்கேருந்து வீட்டுக்கு போகிறதுக்கு 360, மொத்தம் 720. ஒன்றால் எனக்கு 1992 வெள்ளி 80 காசு லாபம். அதுக்காக தான் வந்தேன். வேற என்ன அக்கறையிலையா வந்தேன்? நீ ஜெயிலுக்கு போ, இல்லை செத்து போ. செத்தெல்லாம் போயிடாத, நீ ஜெயிலே ஏறி. அப்போ தான் அவங்ககிட்ட 2000 கறக்க முடியும். உன்னை வச்சு நிறையா சம்பாதிக்க வேண்டியது இருக்குதுடா. நீ வெளியே வந்து நல்ல பேர் வாங்கி என்ன பண்ண போகிற? எப்படி இருந்தாலும் சீரழிஞ்சு கெட்டு நாசமாக தான் போக போகிற. அதுக்கு நீ உள்ளே இருந்துரு, எனக்கு ஆதாயமாக இருக்கும். அப்புறம் இன்னொரு விஷயம், இந்த இளவு வீட்டுக்கும் ஜெயிலுக்கு போனால் போயிட்டு வரேன்னு சொல்லக்கூடாது சொல்லுவாங்க. ஆனால் நான் சந்தோஷமாக போயிட்டு வரேன்னு சொல்லுவேன். போயிட்டு வரட்டேன், பாய். என் அப்பா செல்ஃபிஷ், நல்லா என்ஜாய் பண்ணணும், அதனால தான் என் மேலே பாசம் இல்லைன்னு நினச்சிட்டு இருந்தேன். என் அப்பனுக்கு என் மேலே பாசம் இல்லாட்டி கூட நான் என் அப்பாவை பார்த்தேன். ஏன் தெரியுமா? என் அம்மா செத்ததுக்கு அப்புறம் அவரை என்னை தூக்கி வீசல, எடுத்து வளர்த்தாரு. அதனால என்னை எவ்வளோ அசிங்கமாக பேசினாலும் நடத்தினாலும் நான் பொறுத்துக்கிட்டேன். ஏதோ ஒரு ஹோப், ஒரு நாள் என்னை தேடி வருவாருங்க. இந்த என்ஜாய்மெண்ட்லாம் விட்டுட்டு எல்லாம் போச்சு. விட்டா எனக்கு காசுக்கு அது வித்திருப்பாரு. இப்பதான் தெரிஞ்சுக்கிட்டேன். சொந்த மாவனை பார்க்கறதுக்கு காசு கேட்கிறாரு. அது நீங்களும் கொடுத்துட்டு கூட்டிட்டு வந்திருக்கீங்க.
இதை விட கேவலமான வாழ்க்கை யாருக்கு வேணும் கோச்? தேங்க்யூ கோச், தேங்க்யூ. சாலிடா செஞ்சுட்டீங்களா நீங்க? தேங்க்யூ ஸோ மச். நல்லது செய்கிறது அவர் வேலையாச்சு. அதை என்னையும் நல்லா வச்சு செஞ்சுட்டாரு. சத்தியமா சொல்றேன், நீ மட்டும் என்னை ஏமாத்துறேன்னு தெரிய வந்துச்சு, நான் உன்னையும் சொல்லுவேன், உன் புது கேர்ள் ஃப்ரெண்டையும் சொல்லுவேன். புரியுதா? உனக்கு இது ரொம்ப ஈஸியாக போச்சுல. நீ குத்திட்டு வந்து இங்கே உட்காந்துக்கிட்ட. அங்கே அப்பாவுக்கு என்னாச்சுன்னு உனக்கு தெரியுமா? ஒரு நாளைக்கு 4-5-6 கப்பலை ஏறி இன்ஸ்பெக்ட் பண்ணுவார். ஒரு மாதம் 15K சம்பளம். இப்போ நடக்க கூட முடியாமல் நொண்டிக்கிட்டு இருக்காரு. பக்கத்தில் கடைக்கு போயிட்டு வரதுக்கு கூட அவருக்கு மூச்சு வாங்குது. அவர் என்னையும் என்னோட அக்காவையும் பார்த்துக்கிட்டது போய் இப்போ நாங்கள் 2 பேரும் அவர் விடிய விடிய பார்த்துட்டு இருக்கோம். ஹாப்பி? ஹாப்பியா? என்னல பேசுற நீ? நான் மட்டும் இங்க உள்ள ஹாப்பியா இருக்கேன்னு நினைச்சிட்டு இருக்கியா? உன்னை பார்க்காம செத்துக்கிட்டு இருக்கேன். செத்துரு. செத்துரா? நீ இப்படி பேசுவேன்னு நான் எதிர்பார்க்கல. நானும் நீ ஒரு கொலைகாரனை மாறுவேன்னு எதிர்பார்க்கவே இல்லை. நான் கொலைகாரன் இல்ல. ஐ லவ் யூ. உங்க அப்பா காலில் விழுந்து கெஞ்சினேன். ஆனா உங்க அப்பா அதுக்கு என்ன சொன்னாரு தெரியுமா? என்னை பார்த்து கேவலமா புட்டி பிள்ளைன்னு சொன்னாரு. அதுக்கு அவரை ஹர்ட் பண்ணணும்னு அப்படி செய்யல. உன்னை பார்க்காமலே என்னால இருக்க முடியல. நீயும் தானே சொன்ன உங்க அப்பா பார்க்க விட மாட்டேன்றாரு, ஆத்திரமா இருக்குன்னு. ஆமா சொன்னேன். அதுக்குன்னு போய் குத்த சொன்னேனா? அவரை ஃபோர்ஸ் பண்றதுக்கு நீ யாரு? உனக்கு என்ன உரிமை இருக்கு? நானே பிடிக்குதோ பிடிக்கலையோ அவர் பேச்சை கேட்டு அடங்கி போய் ஒண்ணுமே பேசல. உனக்கு என்ன? ஐயோ, அதான் சொல்றேனே, அதை நமக்காக தான் செஞ்சேன். அதுக்கு தான் 3 வருஷம் போச்சே. அதை நம்ம காதலுக்காக ஒரு சாக்ரிஃபைஸா நான் எடுத்துக்கிறேன். பாராட்ட வேணாம், அட்லீஸ்ட் புரிஞ்சுக்கலாம்ல. அதை விட்டுட்டு என்ன தப்பு சொல்லிக்கிட்டு இருக்க. Sacrifice? You call this sacrifice? என்ன பெரிய தியாகி நினைப்பா? என் அப்பா என் கூட தினமும் சண்டை போட்டாரு. It was torture. ஆனா நான் எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டேன். சரியான டைம்க்கு வெயிட் பண்ணேன். அது sacrifice. நீ செஞ்சது இல்ல. You wanted to just prove that you were big. அவர் உன்னை பொடியன்னு சொன்னதுல உன்னோட ஈகோ ஹர்ட் ஆயிடுச்சு. அதனால தான் போய் குத்துனேன். நீ சொல்றிய லவ் உனக்காக தான் செஞ்சேன், sacrifice அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. You wanted to stand tall, big and match up to him. It was to magnify your ego, right? சொல்லு, ஈகோ தானே? Thanks. Finally, இப்போயாவது ஈகோவை விட்டு வீணா சண்டை போடாம ஒத்துக்கிட்டியே. ஈகோ தான் பெருசுன்னு நினைக்கிற ஒருத்தன் கூட என்னால் இருக்க முடியாது. And உனக்காக வக்காலத்து வாங்க கண்டவன் அனுப்பாத. I am done with you and anyone with you. Bye. இல்லை, நான் தெரியாம தான் கேட்குறேன். நான் உங்ககிட்ட கேட்டேனா, என் கேர்ள் ஃப்ரெண்ட் போய் பேசுங்க, நான் உங்கள்கிட்ட கேட்டேனா? அவ என்னை பார்க்க வராத போதே எனக்கு தெரியும் அவன் மேல கோவமா இருக்கான்னு. இங்க இருந்து அவளை போய் பார்த்து அவகிட்ட பேசி புரிய வைக்கலான்னு பிளான் போட்டிருந்தேன். இப்ப திடீர்னு வந்து நிக்கிறா. I wasn't prepared. நானும் அவகிட்ட போய் சாக்ரிஃபைஸ், தியாகம், குடிப்பை மாதிரி பேசிக்கிட்டு இருந்தேன். இதெல்லாம் தேவையில்லாத விஷயம் தானே. இது என் சென்டென்ஸ் முடிஞ்சு அவகிட்ட போய் பேசியிருந்தா
நான் யோசிச்சு பேசியிருப்பேன். ஆனா நீங்க அவளை திடீர்னு நீங்க கூட்டிட்டு வந்தனால தான் இந்த பிரச்சனை இல்ல. Your fault. புரியுது. ये तब पता. No excuses. I'm sorry. ஆனா இதெல்லாம் காரணமா காட்டி நான் யார் மேலேயும் பழி போட விரும்பல. என்ன கோச், சாரி சொல்ற மாதிரி மறுபடியும் எங்களை தாக்குறீங்களா? பழி போட விரும்பலன்னா எங்களை சொல்றீங்களா? அதாவது நாங்க தான் தப்பு செஞ்சோம், ஆனா உங்களை ப்ளேம் பண்றோம் இல்ல? இப்போ பாருங்க கோச், நாங்க தப்பு செஞ்சிருக்கோம், ஒத்துக்கிறோம். அதுக்கு தானே 2-3 வருஷம் உள்ள உட்காந்துக்கிட்டு இருக்கோம். But this visitation is your fault. சரி, அதுக்கு விளையாட மாட்டீங்களா? நம்ம இப்ப ஃபுட்பால் என்ன கோச் ஆக போகுது? நாங்க வெளியே போய் என்ன சாதிக்க போறோம்? ஒண்ணுமே இல்ல. There's nothing for us to look forward to. நல்ல பொட்டன்களா இருந்தாக்கா இந்த ஃபுட்பால் ப்ரோக்ராம்ல ஒழுங்கா பார்ட்டிசிபேட் பண்ணாக்கா நல்ல புத்தி வரும், தெளிவா யோசிக்க முடியும், வெளியே போய் வாழ்க்கையை சரியா ரீசெட் பண்ண முடியும். அதுக்கு தானே இந்த ப்ரோக்ராம் இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டீங்க. அதெல்லாம் போச்சு. இதுக்கப்புறம் என்ன இருக்கு வெளியே போய் வாழ்க்கையை சரியா ரீசெட் பண்றதுக்கு? நம்ம ஃபுட்பால் விளாண்டான்னா விளையாடாட்டினா இது பாருங்க கோச், இதுக்கப்புறம் நம்ம விளையாட போறது இல்லை. நீங்க வேற பிளேஸை தேடிக்குங்க. சரி, அதை நான் பார்த்துக்கிறேன். ஆனா என்னால நீங்க தேவையில்லாம பிரச்சனையில மாட்டிக்காதீங்க. நீங்க விளையாட வேணாம், சும்மா கோர்ட்டுக்கு வந்து நின்னா போதும். ஓகே? ஹலோ விக்கி, எப்படி இருக்க? கேபிட்டல் டோர்னமெண்ட்ல அடிச்சு நூறுக்கி சாம்பியன்ஸ் ஆயிட்டீங்கண்ணா. கங்க்ராட்ஸ்டா. இல்லை இல்லை, குட். இல்லைடா, இப்போ நான் வெளியே கோச் பண்ணுறது இல்லை, ப்ரீசனில் ஒரு டீமை கோச் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அது ஒரு பெரிய கதை, நான் அப்புறம் சொல்கிறேன். இப்போ எனக்கு ஒரு உதவி வேணும், பண்ண முடியுமா? அர்ஷத், வினோத், 2 பேரும் போய் வார்ம் அப் பண்ணுங்க. என்ன நான் சொன்னது கேட்கலையா இல்ல புரியலையா? கேட்டுச்சு கோச், ஆனா எதுக்கு வாமா? எதுக்குண்ணா? விளையாடாதா? அங்க பாத்தீங்களா, அவங்க பிரிசன் ரிஹாப் சென்டர் பிளேயர்ஸ் இல்ல, வெளியே நடந்த கேபிட்டல் டோர்னமெண்டோட சாம்பியன்ஸ். ஏன் உங்களோட வயசு கூடப்பா, ஃபைனல்ஸ்க்கு முன்னாடி நல்ல ஒரு வார்ம் அப்பா இருக்கணும் தான் ஸ்பெஷல் பெர்மிஷன் வாங்கிட்டு இவங்களை கூட்டிட்டு வந்திருக்கேன். So go warm up. Come on. Arsha, keeper வேண்டாம், நீ டிஃபென்ஸ் விளையாடு. வினோத், play forward. கோச், இப்போ எதுக்கு இந்த வார்ம் அப்லாம்? அதான் ஃபைனல்ஸ்ல விளையாட மாட்டோம்னு சொல்லிட்டோம்ல. நான் உங்களை வார்ம் அப் பண்ண சொல்லவே இல்லையே, நான் வினோத் கிட்ட அர்ஷத் கிட்ட தானே பேசிக்கிட்டு இருக்கேன். கோச், தீப்புல இது என்ன லாஜிக்?
அவனுங்க 5 பேர், நம்ம டீம்ல 2 பேரு தான் அண்டர்ஸ்டாண்டட் கோச். இதை நம்ம ஒத்துக்க மாட்டோம். நம்ம டீம் அதான் நேத்து குயிட் பண்ணிட்டீங்களே. நீங்க சும்மா ஓரமா நின்னு வேடிக்கை மட்டும் பாருங்க. கோச் எங்க மனோல கோத்தா. Let's start. Let's go, guys. Okay. Go for the ball, Vinod. என்னடா இது? ஏய், நான் சொன்னல திப்பு மேட்ச் நீ. Just mark your man. போச்சு. என்ன படம் காட்டுறியா? உன் வீரத்தை பொடி என்ன காட்டுற? ஏங்க காட்டுற? Hey, Satya. Satya. சொன்ன கேள்வி பாத்துக்கோ. Cut. I'll handle it. அவனுக்கு ரூல்ஸை ஃபாலோ பண்ணி தானே விளையாண்டாங்க. எதுக்கு தேவையில்லாம சண்டை போட்டுக்கிட்டு இருக்க? ரூல்ஸ் படி விளையாடணும் கோச். அவனுங்க நம்ம டீமை பூலி பண்றானுங்க. No. It was a fair game. ஃபேர் கேமா? 5 vs 2 உங்களுக்கு ஃபேர் கேமா கோச்? அவங்க இன்னும் 2 பேர் கூட மட்டும் தான் விளையாடுவான்னு சொல்லவே இல்லையே. They are ready for 5 on 5. ஆனா என்ன பண்றது? நம்ம டீம்ல 2 பேருக்கு மட்டும் தான் ஃபைட் பண்றதுக்கு தைரியம் இருக்கு. கோச் எனக்கு ஃபைட் பண்ண தெரியும்னு சொல்றீங்களா? நான் என்ன நிலைமையில இருக்கேன் உங்களுக்கு தெரியும் தானே? இதே நோய் அவனுங்களுக்கு இருந்தா அந்த மாதிரி சிரிச்சிட்டு இருக்க மாட்டானுங்க, ஓடி ஒளிஞ்சிருப்பானுங்க. அர்ஜுன் கொஞ்சம் யோசிச்சு பேசு. சம்மதமே இல்லாத 2 விஷயத்தை முடிச்சு போடாத. ஆமா கோச், நீங்க நல்லா யோசி, நல்லா செய்றீங்க. கோச் இங்க என்ன நடக்குதுன்னு தெரியாமல தெரியுமா? என்ன நடக்குது? நம்மள பழி வாங்குறீங்க தானே? என்ன நடக்குது நான் சொல்லவா? நீங்க விளையாட மாட்டேன்னு சொல்லிட்டீங்க, அதனால உங்க டீம் பிளேயர் சஃபர் பண்றாங்க. அதுதான் இங்க நடக்குது. தேவையில்லாம ஏன் மேல பழி போடாதீங்க. ஓகே, now out from the court. Out. ஏய் வாங்க. டேய் செம்ம அன்ஃபேர் ஆகி நம்ம ஓமம் கூட பண்ணல, உள்ளுக்கு புந்து விளாண்டோம். முடியலடி. கிரேமா? ஆமாண்டா, காஃப் பேசுதுடா. I'm sorry.
இதை கேட்கறது எவ்வளவு கஷ்டம்னு எனக்கு தெரியும். அதை விட கஷ்டம் இது ஏன் தப்பு தானே ஒத்துக்கிறது. அதுக்கு காரணம் ஆத்திரமா இருக்கலாம், அவமானமா இருக்கலாம், அசிங்கமா இருக்கலாம். Agree. It's the most difficult thing to do. நீங்க விளையாடுறேன்னு சொல்றதும் விளையாட மாட்டேன்னு சொல்றதும் உங்க இஷ்டம். நான் உங்களை ஃபோர்ஸ் பண்ண முடியாது. உங்களை எத்தனை பேருக்கு இதை சொல்லணும்னு தோணுச்சு? பயப்படாம சொல்லுங்க. சோ நீங்க 3 பேரும் என் மேல கோவமா இருக்கீங்க, ரைட்? ஆனா இந்த மன்னிப்பு நான் உங்ககிட்ட கேட்கல. வினோத், ஹர்ஷா, பாய்ஸ், ஐம் சாரி. நான் கேட்டுட்டேன். நீங்க எப்போ கேட்க போறீங்க? இப்போ கூட ஒன்றும் கெட்டு போல. உங்களால முடியாதுன்னா சொல்லுங்க, நான் மற்ற பிரிசனர்ஸை வச்சு மேக் ஷிஃப்ட் டீம் பண்ணிக்கிறேன். இத்தனை நாளாக நம்ம சும்மா விளையாடுறோம்னு நினச்சேன். நான் இப்போ தான் புரியுது இது ஒரு பெரிய பாடம் இருக்கு. மனைவிக்கு தெரியாம 2வது ஃபோன் வச்சிருந்தா அதுக்கு என்ன அர்த்தம்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும்.